உண்மையிலேயே அவங்களுடைய கலைப்பணி சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே ரெண்டுமே நம்ம தராசு தட்டில் வச்சு எடை போடவே முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் நாளைக்கு 2026 நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிற அதுக்கு எது ஒரு ஊன்றுகோலாக இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கலாம்னு விரும்புகிறேன். அம்மா அவர்களினுடைய திட்டத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு எது எது தேவையோ அதுவாக பார்த்து செஞ்சுருப்பாங்க. இலவச மடிக்கணினி வழங்கினதா இருக்கட்டும், இந்த தாய்மார்கள் பிரசவத்துக்கு பணம் வழங்கினதா இருக்கட்டும். அதாவது அம்மா அவர்கள் தங்க தாரகைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அம்மா அவர்களை தங்க தாரகை என்று சொல்லுவார்கள். நான் தங்க தாரகை மட்டுமல்ல, என்னிடம் இருப்பது தங்கம் தரும் கை என்று நிரூபித்தார். திருமணத்திற்கு நீங்க பள்ளி படிப்பு படிச்சிருந்தா உங்களுக்கு 25,000 பணம். அதுவே பட்ட படிப்பு படிச்சிருந்தா உங்களுக்கு 50,000 பணம். தாலிக்கு கூட தங்கம் கொடுத்த ஒரு தங்க தாரகை இருக்காங்கன்னா 8 கிராம் தங்கம் கொடுத்து அழகு பார்த்தவர்கள் தான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு ஒரு சவரம் 80,000 ரூபாய் கிட்ட விக்குது. அதை கூட நிறுத்திட்டாங்க சார். இந்த ஆட்சியில அதை கூட நிறுத்தி வைக்கிறாங்க. அதுல என்ன குறைய கண்டாங்கன்னு தெரியல. அதனால நடுவர் அவர்களே, இந்த ஏழை எளிய மக்களுக்கு எது தேவைன்னு அம்மா எப்படி பார்த்து பார்த்து செய்தார்களோ அதே போல ஏழை எளிய விவசாயிகளுக்கு எது தேவைன்னு பார்த்து பார்த்து நம்முடைய எடப்பாடியார் செஞ்சுட்டு வராரு. பாத்தீங்களா? உண்மையிலே அம்மா சொன்னாங்கல்ல, அம்மா விவசாயிகளுக்கெல்லாம் ஆடு மாடு வழங்குனாங்க இலவசமா. அதாவது இலவசம்ங்கிற வார்த்தையை அம்மாவுக்கு பிடிக்காது, விலை இல்லன்னு மாத்துறாங்க. இலவசம்ங்கிற வார்த்தையை மாத்திட்டு விலை இல்லன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த துணிச்சலும் இந்த கம்பீரமும் தாங்க அவங்களுடைய அரசியல் பணியை நம்மளுக்கு அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுது. அந்த மாதிரி ஆடு மாடுகள் வழங்கி அதுக்கு கொட்டகை அமைத்து தர்றதுக்கும் கொடுத்த அந்த ஈர உள்ளம் இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலேயே இன்னைக்கு பஞ்சம் பட்டினின்னு நம்ம எல்லாம் வாடுறோம்ல, ஏழை எளிய மக்கள் வாடுறாங்கல்ல, அதுக்கு அன்னைக்கே பாட்டு கொடுத்தாங்க. மாடா உழைச்சவன் வாழ்க்கையில பசி வந்திட காரணம் என்ன மச்சான்? மாடா உழைச்சவன் வாழ்க்கையில பசி வந்திட காரணம் என்ன மச்சான்? அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தினில் சேர்ந்ததனால் வந்த தொல்லையடி. பஞ்சம் பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான்? தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது. சிந்தித்து முன்னேறிட வேண்டுமடி, சிந்தித்து முன்னேற வேண்டுமடி, சிந்தித்து முன்னேற வேண்டுமடி. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம நடத்தி, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம நடத்தி, அம்மா கரைய ஓசத்தி கட்டி கரும்பு கொள்ளைக்கு வாய்க்கால் வெட்டி காடு விளைஞ்ச மச்சான் கையும் காலும் தானே மிச்சம்.